அவர்களுக்கு உரை நிகழ்த்த மேடை கலைக்கிறேன். கடுகளவே நேரமும் கடலளவு எண்ணமும் பகிர்வதற்கு இருப்பதால் என்னுடைய முன்னுரையை சுருக்க உரையாக வணக்கம் என்று கூறி தொடங்குகிறேன். என்னை பற்றி அறிந்த சிலருக்கும் என்னை பற்றி அறியாத பலருக்கும் 2015 ஐபிசியில் நடத்த பிசினஸ் பிளான் காம்படிஷனில் எனது நிறுவனமான இன்ஃபேஸ் பவர் டெக்னாலஜி விருது பெற்றது. அதன் வாயிலாகவே இங்கு இந்த உரையாற்ற எனக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. என்னுடைய ஆர்கனைசேஷன் இன்ஃபேஸ் பவர் டெக்னாலஜி என்னுடைய ஆர்கனைசேஷன் இன்ஃபேஸ் பவர் டெக்னாலஜிஸ் மின்சார மேம்பாடு மற்றும் பயன்பாடுக்கான கருவிகளை மீடியம் மற்றும் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்காக தயாரிக்கிறது. இதில் next slide. மின்சார மேம்பாடு மற்றும் பயன்பாட்டை அதிகரிப்பதற்காக கருவிகளை நாங்கள் தயாரிக்கிறோம். We are basically a power quality and a power conversion company. நான் அதிகமாக பெருமைப்படுவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், இது மற்ற ஆர்கனைசேஷனை போல் வேற எங்கோ வாங்கி இங்கு அசம்பிள் செய்து விற்பனை செய்யவில்லை. 100% இட்ஸ் மேட் இன் இந்தியா. இந்த எண்ணத்தை உருவாக்குவதிலிருந்து அதை தயாரிப்பது வரை முழுமையாக எங்களுடைய நிறுவனத்திலே இவை செய்யப்படுகின்றன. இட்ஸ் 100% டிசைன்ட் இன் இந்தியா. எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா, நான் இந்தியாவில் முதன்முறையாக அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 தடவையாவது சொல்லணும். அந்த மாதிரி அத்தனை ப்ராடக்ட்ஸ் நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம். எங்களுடைய எல்லா ப்ராடக்ட்ஸும் இந்தியாவிலே அதிகமான ரேட்டிங்கை நாங்க தான் செய்யறோம். அது மட்டும் இல்ல, பயன்படுத்துறதுக்கு எளிமையாகவும் பார்ப்பதற்கு எளிமையாகவும் இருக்கிற மாதிரி எங்களுடைய பொருட்களை தயாரிச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, தே ஹேவ் ஸ்மார்ட்டர் கேப்பபிலிட்டிஸ். அப்புறம் ஃபியூச்சரிஸ்டிக், we are very ahead of what others are. அந்த மாதிரி எங்களுடைய பொருட்களை தயாரிச்சிருக்கோம். இப்ப இந்த கடந்த 1.5 வருடங்களாக நாங்க இயங்கி வருகிறோம். இது வரைக்கும் 4 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம். சராசரியா இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிகள் பாத்தீங்கன்னா 7 to 8 வருஷம் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனா நாங்க 1.5 வருஷத்துல 4 ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். இதற்கான காரணத்தை நான் அப்புறமா சொல்றேன். இதை அங்கீகரிக்கிற விதமா எலக்ட்ராமா 2016 அப்படிங்கிற மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் தயாரிப்புக்கான கண்காட்சியில எங்களுக்கு விருது கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, கடந்த வாரம் MSME சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில இருந்து எங்களுக்கு நேஷனல் எக்ஸலன்ஸ் அவார்ட் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதை திரு மினிஸ்டர் கல்ராஜ் மிஸ்ரா, சென்ட்ரல் மினிஸ்டர் MSMEக்காக அவர்கிட்ட இருந்து May 3 நாங்க விருது பெற போறோம். இதே முதன்முறையாக நான் இங்கதான் அறிவிக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, we are member of the Bureau of Indian Standards for Power Quality. அதுலயும் நாங்க மெம்பரா இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, we have filed 3 patents and then many more on progress. We are planning to file about 6 more patents in this year and we have pan India installation. இப்ப எங்களோட இன்ஸ்டலேஷன் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரிசா, புனே, மும்பை, ஹைதராபாத், தெலுங்கானா, அப்புறம் டவுன் சவுத். இப்போதைக்கு சவுத்ல அதிகமான போக்கஸ் இருக்கு. அதனாலதான் நீங்க ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு பார்க்கவே முடியல. அது விரைவா மற்ற இடங்களுக்கும் பரவணும்னு நினைக்கிறோம். கடந்த ஜனவரியில முதன்முறையாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எங்களோட எக்ஸ்போர்ட்டையும் பண்ணோம். அதுதான் எங்களுடைய பெரிய இன்ஸ்டலேஷன் இது வரைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, நாங்க ஜனவரி 2015 தான் நாங்க எங்களுடைய விற்பனையை தொடங்கணும். நாங்க ஆரம்பிச்சப்ப கிட்டத்தட்ட 0 அப்படின்னு ஆரம்பிச்சோம். எனக்கு 27,000 ஆம்ப்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 102 பேனல்களை நாங்க வித்திருக்கோம் இது வரைக்கும். இதுக்கு ஒரு கம்பேரிசன் சொல்லணும்னா, ஒரு MNC கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க 2 வருஷத்துல 8,000 ஆம்ப்ஸ் பண்ணிருக்காங்க. நாங்க 1.5 வருஷத்துல 27,000 ஆம்ப்ஸ் பண்ணிருக்கோம். இன்னும் மொத்தம் இப்ப ஆர்டர் 29,000 ஆம்ப்ஸுக்கு நாங்க ஆர்டர் இருக்கு எங்க கிட்ட. இது எங்களுடைய சில கஸ்டமர்ஸ், தெர்மேக்ஸ், டாடா, ஐடிசி. அது மட்டும் இல்லாம உலகத்திலே மிக பழமையான கம்பெனினா செயின் கோபைன், அவங்களும் இவங்களை மாதிரி பல பெருமை வாய்ந்த நிறுவனங்களும் எங்களோட கஸ்டமர்ஸா இருக்காங்க. இது மட்டும் இல்ல, ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ரோலிங் மில்ஸ், இண்டஸ்ட்ரீல், டாடா ஸ்டீல், மெப்கோ இவங்கள மாதிரி கஸ்டமர்ஸும் எங்களோட வாடிக்கையாளர்களா இருக்காங்க. இது சில ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கிமெடிஸ், வினத்தி ஆர்கானிக்ஸ் போன்ற மருந்து தயாரிக்கிற ஆர்கனைசேஷன்ஸும் எங்களோட வாடிக்கையாளர்களா இருக்காங்க. 22க்கும் மேற்பட்ட டெக்ஸ்டைல் மில்ஸ், பூமெக்ஸ் போன்ற டெக்ஸ்டைல் மில்ஸும் எங்களுடைய வாடிக்கையாளர்களா இருக்காங்க.
வாட் இஸ் இங்க என்னுடைய என்டர்பிரினர்ஷிப் பற்றி என்னுடைய அனுபவத்தை இங்க பகிர்ந்துக்க சொன்னாங்க. என்டர்பிரினர்ஷிப்னா என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எளிமையான நட. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், கண்ணை கட்டிட்டு கையில நடக்கணும். எதுக்காக செய்யணும் இதை? வாட் இஸ் த நீட் டு டூ திஸ்? எதற்காக கண்ணை கட்டிக்கொண்டு நாம் நடக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, எதற்காக காந்திஜி வந்து போராடினாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் வேணும் அப்படிங்கறதுக்காக போராடினாரு. நம்ம எல்லாருமே நம்மள ஒரு கூண்டுக்குள் அடைத்த கிளிகள் போல எம்ப்ளாயிஸா எல்லா இடத்துலயும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கிரியேட்டிவ் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற அந்த தேவைக்காகத்தான் நாங்க எல்லாருமே வெளியே வந்தோம். பணம் பண்ணணுங்கிற மூல நோக்கம் இருந்தா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. கிரியேட்டிவ் இண்டிபெண்டன்ஸ், நான் நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் செய்ய முடியணும் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தையும் அந்த தாகத்தையும் தனிச்சுக்கிறதுக்காக தான் we became an entrepreneurs. என்னுடைய நண்பர்கள் 4 பேர் இணைந்துதான் இதை செஞ்சிருக்கோம். நாங்க எல்லாருமே 6 இலக்க எண்கள்ல சேலரி வாங்கிட்டு இருந்தோம், நிம்மதியான வாழ்க்கை. பட் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கண்ணை கட்டிட்டு கையில நடக்கிற மாதிரி நாங்க நடக்கிறோம் அப்படின்னா அந்த கிரியேட்டிவ் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற தாகம் தான். நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு நம்மளோட குழந்தைகளை பெற்று வளர்க்குறோம். என் பையன்லாம் என்னை ஓங்கி 4 அரை அறையிறான், 1.5 வயசு, ஆனா அதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிறோம். அது போலதான் ஒரு என்டர்பிரினரா இருக்கிறது கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அவன் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது என்னுடைய மனசுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குதோ அதே போலதான் இந்த கம்பெனி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் என்னுடைய மனசு சந்தோஷப்படுது. அதாவது சொல்லுவாங்க டிலைட்னஸ். அந்த டிலைட்னஸ் தான் இதுல நான் விரும்புறேன். அது வந்து ஒரு போதை மாதிரி, ஒரு மயக்கம் மாதிரி. சோ இதை நம்ம வாழ்க்கை பூரா கொண்டு போறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் தான் என்னை என்டர்பிரினரா இன்னைக்கு வரைக்கும் இருக்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, என்டர்பிரினரா இருக்கிறதுனால இங்க ஒரு அருமையான விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். என்டர்பிரினர்னா என்னன்னு நான் கூகுள்ல சர்ச் பண்ணப்ப தொழில் அதிபர் அப்படின்னு வந்துச்சு. ஆனா இங்க யாருமே தொழில் அதிபர் அப்படின்னு யூஸ் பண்ணல, தொழில் முனைவோர் அப்படின்னு சொன்னாங்க. தொழில் அதிபரா இருக்கக்கூடாது, தொழில் முனைவோரா தான் இருக்கணும். எங்களுடைய ஆர்கனைசேஷன்ல நாங்க தான் ஓனர்ஸ் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு we are running our organization professionally. பட் என்டர்பிரினரா இருக்கிறப்ப what do you learn அப்படின்னா, ஃபேக்டரியில எங்க ஓட்டை இருக்கு, எது வழியா எலி வருதுங்கிறது மட்டும் இல்லாம அரசாங்கத்துல எங்க ஓட்டை இருக்கு, எங்க பெருச்சாலி இருக்குங்கிறது you get to know everything. It's completely transparent. நீங்க கூண்டு கிளிகளா தான் இருக்கிறோம் எம்ப்ளாயா இருக்கிறப்ப. நம்ம ஒரு எம்ப்ளாயரா இருக்கிறப்ப, நம்ம ஒரு கம்பெனியை நடத்துறப்ப we understand what the world is. அரசாங்கம் எப்படி பண்றது, எப்படி பணம் பண்ணுது, அரசாங்கத்துல இருக்கவங்க எப்படி பணம் பண்றாங்கிறதுல இருந்து you get to know everything. It's an ultimate learning and you get a lot of broad knowledge. இப்ப எங்களுடைய ஆர்கனைசேஷன் நிறுவனத்தை பாத்தீங்கன்னா, நாங்க ஃபண்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் எங்க ஃபண்டிங்கே எடுத்துக்கல. அதுக்கு காரணம் 2 விஷயம் இருக்குது. நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு, அவங்க எல்லாருக்கும் எக்கச்சக்கமா பணம் குவியுது. அவங்க வாங்கி வச்சுட்டு 1.5 வருஷத்துக்கு கவலையே இல்ல, சம்பளம் வந்துடும் அப்படிங்கிற அந்த கவலை இருக்காங்க, அந்த சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அதுக்கு வந்து உத்வேகம் குறைஞ்சிருது. அதனால நாங்க என்ன நினைச்சிட்டோம்னா, எங்களோட உத்வேகத்தை குறைக்கிற மாதிரி எதையும் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு. அடுத்த மாசம் சம்பளம் வருமா வராதாங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த மேடையில நான் நின்று பேசிட்டு இருக்க வரைக்கும் நான் இப்படிதான் இருக்கிறேன். பட் அது என்னன்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், டிவி ஃபேன் தான் இஎம்ஐல வாங்கினேன், இப்ப சேலரியே இஎம்ஐல தான் வாங்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் அந்த ஒரு பயத்துக்காகத்தான். அப்புறமாட்டி எங்களுடைய இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா, இந்தியாவிலே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பெயர் போன நிறுவனம் வந்து எங்களுடைய ஐபிகளை திருடுறதுக்காக எங்களோட முதலீடு செய்ய வந்தாங்க. இந்த பயத்தின் காரணமாக நாங்க இது வரைக்கும் ஃபண்டிங் எடுத்துக்கல. பட் லேட்டர் ஸ்டேஜ்ல நாங்க எடுத்துக்குவோம். நாங்க எப்படி இவ்வளவு கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்ணோம்? இது எங்களுடைய வியாபாரம் எப்படின்னா, பால்காரன்ட்டே போய் பால் விற்கிற மாதிரி, ரொம்ப சிரமமானது. அதனால நாங்க வந்து எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் சீப்பரா நாங்க விற்கிறது கிடையாது. அவர் குவாலிட்டி இஸ் மச் பெட்டர் than others. We sell our quality. We focus on value addition. And then we don't enter into a price war. யார் கூட நாங்க பிரைஸ்க்கு சண்டை போடுறது இல்ல. நம்ம ப்ராடக்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம பீப்புள் தான் அங்க ஃபர்ஸ்ட் போறாங்க. சோ அதனால people should impress the customer. So அதனால we focus on people first. Next, the service is lifeline. Recurring customer வேணும்னா சர்வீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுலயும் ஃபோக்கஸ் பண்றோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மார்க்கெட்ல என்டர் பண்ணோன்னே எங்களை தூக்குறதுக்காக எல்லாருமே வந்து ரேட்டை குறைச்சிட்டாங்க, பயங்கரமா ரேட்டை குறைச்சிட்டாங்க. சோ நாங்க எப்படி அவங்களோட போராடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, what we did was, இந்தியாவிலே முதன்முறையா ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை உங்களோட மொபைல்ல இருந்தே அதை பார்க்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூமெக்ஸ் நிறுவனத்தோட டேட்டா. சோ அதை பாக்குறக்கூடிய கேப்பபிலிட்டியே பண்ணோம். இதை தனியா வாங்க முடியும், 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனா நாங்க இதை நாங்களே பண்றதுனால ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் காஸ்ட்ல எங்களோட ப்ராடக்ட்ல ஆட் பண்ணிட்டு ஒரு வேல்யூ அடிஷன் மூலமா அவங்களுக்கு எங்களை ப்ரூவ் பண்றோம். சோ இந்த மாதிரி செஞ்சுதான் நாங்க எங்களை இது பண்றோம் இல்லையா. we don't look like we are a cheaper alternative, go for this. We don't sell like that.
ஸோ நாங்க 50+ சப்ளையர்ஸ் ஹேண்டில் பண்றோம். எங்களுக்கு ரொம்ப பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எங்களால 5 சப்ளையர்ஸ் வந்து அவங்களோட தொழில் மேம்பட்டு இருக்கு. இதுதான் ஒரு பெருமைக்குரிய விஷயம். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் an ecosystem also. ஸோ அதை நாங்க ரொம்ப பெருமையா கருதுறோம். So what did IBCN எனக்காக என்ன செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, when I spoke in IBC in 2015, I got 15+ leads, 50+ contacts. 5 முதலீட்டாளர்கள் என்ன போன் பண்ணி நாங்க முதலீடு செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் முன்னே சொன்ன காரணங்களுக்காக நாங்க அந்த முதலீட்டை எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில இருந்தோம். பட் எனக்கு இவ்வளவு கிடைச்சது. இது மட்டும் இல்ல, வாட் இஸ் த 3 takeaways for me? எக்ஸ்போஷர், என்னை பற்றி பலருக்கு தெரிய ஆரம்பிச்சது. ரெகக்னிஷன், ஒரு கல்யாணத்துல போய் நின்று ஒரு பெரியவங்கிட்ட என்ன பண்றீங்க, தொழில் பண்றேன் அப்படியா, அப்ப அங்கேருந்து ஒரு இளைஞர் இவர் தான் IBC 2015 விருது பெற்றார், அப்படியா உட்காருப்பா என்னப்பா பண்ற சொல்லு, என்னைய பத்தி ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கான்பிடன்ஸ் எனக்கு இல்ல, என்னுடைய தந்தை, தாய், என்னுடைய மனைவி, என்னுடைய மாமியார் எல்லாரும் இன்னைக்கு என்னுடைய தொழிலை நம்புறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் IBCN. அந்த விழா மேடையை விட்டு நான் இறங்கிய போது என்னுடைய ஃபேமிலி வந்து முழு மனதாக என்னை ஆதரித்தார்கள். அது மட்டும் இல்ல, என்னுடைய தந்தை மிகப்பெரிய கருமி. என்னடா இப்படி சொல்ல நினைக்காதீங்க, எந்த விஷயத்துலன்னு சொல்றேன். தன் மகனை தன் முகத்தின் முன்னால் பாராட்டுவதில் மிகப்பெரிய கருமி அவர். அப்படிப்பட்ட என் தந்தை நான் விழா மேடையில் விருது வாங்கிவிட்டு இறங்கி வந்த பொழுது என்னுடைய தோலை இறுக பற்றி என் காதில் சொன்னார், மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோட்டான் கொல்லனும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சார். இது என் வாழ்க்கையிலே நம்ம பெற்ற மிகப்பெரிய விருதா நான் நினைக்கிறேன். இது போல பல விஷயங்களை நீங்களும் அனுபவிக்கணும், நீங்களும் முன்னாடி வரணும். தொழில் முனையணும்னு நினைக்கிற எல்லாரையும் IBCN 2017 பங்கு பெறணும் அப்படின்னு நான் விருப்பத்தோட அழைக்கிறேன். நன்றி. அரிய வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ்.